அம்மா அப்பா வச்ச பேரை வந்து நம்ம மறைச்சி செய்யக்கூடிய அந்த தகுதி வந்து நமக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரியாமல் அகத்தியத்தையா கேட்டுருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அகத்திய பெருமான் வந்து இன்னைக்கு அந்த உரை நிகழ்வில் அது இதை ஒரு கிளை தெழுந்து அந்த ஒரு இறை சூட்சமம் நகர்ந்தேறி அவருக்குண்டான நாமங்கள் வந்து அவரோட சரணாகதி நிலையை சொல்லும்போது அதுக்குள்ளே இருந்த ஆற்றல்கள் கிளச்சிருந்து அவருக்கு இன்னைக்கு பேர் சூட்டியணும். உள்ளே சூட்சமத்தில் சிவசபையில் வந்து அவர் சொன்ன நிலைகள் எனக்கு கொஞ்சம் தெரிவித்தாங்க. அவர் கிரீடம் சிவமகாவாழை சித்தன் தாங்கிய கிரீடத்தை அவர் வந்து அவர் பற்றி எல்லா கணங்களும் ஆசீர்வதித்து எல்லாரும் வாழை சித்தன் உட்பட சிவபெருமானை பரந்தாமன் எல்லா நிலைகளும் அகத்திய பெருமான் எல்லாரும் இருந்து ஆசீர்வாதம் கொடுத்த நிலைய அவருக்கு இன்னைக்கு தவக்காட்சியில் காமிச்சிருக்காங்க. அதை பற்றி ஏதோ சிவமுறையில் ஏதோ வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் அகத்திய பெருமான் வந்து அந்த உரை நிகழ்ச்சியிலாம் கொண்டு வராமல் தனியாக வந்து அறிவிச்சு அது இருக்கும் அப்படிங்கிற நிலைக்காக அது ஆரவார ஆசிக்குள்ளே வராமல் இப்படி இயல்பு நிலை வார்த்தைகளாக வந்து சில நிலைகள் வந்து இங்கே சபையோட பயணமானது என்ன கொடுப்பாங்க ஏது கொடுப்பாங்க இவங்க சபை அமைக்கணுங்க சித்தன் என்ன ஒன்றுமே கொடுக்க முடியாதுங்க, இங்கே வந்தால் எதுவுமே கொடுக்க முடியாது, யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது, எந்த 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 சொல்லும் இங்கே சொல்லதுக்கு அனுமதி கிடையாது. சிவசபையில் எந்த ஒரு நிலைகள் கிளை சபைகளாக இருந்தாலும் அது பணியாற்றக்கூடிய தளங்களாக தான் அவங்க ஆசான்களுக்கு இருக்குமே தெரிய அவங்களோட முன்னேற்றத்துக்கு புகழுக்கு அதுக்கெல்லாம் அது அடித்தளம் கிடையாது அப்படிங்கிறத உயர்வாக சொல்லி, ஏன்னா சிவனோட நோக்கம் நிறைவட வேண்டும், கலியுகம் மாறணும், தர்மயுகம் மலரணும்னா இகலோகத்தில் இருக்கக்கூடிய ஆசை நிலைகளில் மனுஷன் உள்ளே போவாங்க. இது உயர்வாக வந்து சித்தனோட திருக்கரங்களில் ஆட்சி நிலைகள் சிவத்தோட கரங்களில் இருந்த மாதிரி இருந்து எல்லாருமே அடிமையிலாக இருந்து எல்லாருமே பிரபஞ்சத்துக்கு பணியாற்றும் போது, அதாவது வேற்று மாற்று நிலைகளில் உள்ள மாந்தர்கள் வந்து இதுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது, ஏதோ ஒரு பேருக்காண்டி புகழுக்காண்டி ஆசைக்காண்டி ஏதோ ஒரு ஆஸ்திக்காண்டி எந்த விஷயங்களுக்குள்ளேயும் இது வந்து நுழைஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து கிளைச்சபைகள் இப்போ ஏனோ தானோன்னு அமைக்கப்பட்ட போதும் சபையினுடைய என்ன ஆற்றல் என்ன, அதனோட அதுக்கு அதிகாரம் என்ன எல்லாமே முதல்லே சொல்லப்பட்டு வழங்கப்பட்ட வந்த நிலைகளில் பயணப்பட்டு ஆசானோட பயணப்பட்டு சிவசபையோட பயணப்பட்டு வருகின்றவங்க உயர்ந்த மாந்தர்கள் தான் சொல்லணும். கலியுகத்தில் சாக்கடையில் கிடக்கிற மாந்தர்களுக்குள்ளே உயர்வாக சொல்லி இவர்கிட்ட சொல்லியிருக்கு, எல்லார்ட்டையும் வந்தவங்களோட சிந்தைக்குள்ளே இருக்கக்கூட முடிச்சு கடையெல்லாம் அவுத்து உயர்வான தளமாக அவங்களோட அந்த இறங்கு தளமாக அவங்கள அர்ப்பணித்த பிறகு தான் சிவசபையானது அத்தகைய நிலையினை பறைசாற்றில் இருக்கும். அதில் உயர்வாக வந்து 30 வருடங்களா எப்படி மாற்று வேற்று நிலைகள் அதில் சென்று இதில் சென்று அப்படி சென்று இப்படி சென்று கேட்டு கருத்துக்கள் இருந்து உயர்வான வழியில் உன்னதமான வழியில் பயணப்படுற ஒரு நிலைக்காண்டி பின்னாடி பயணப்பட்டு வந்த நிலைக்காக எத்தனையோ நிலைகளை வந்து வெளிப்படையாக சொல்லி இங்கே வந்து எல்லாரையுமே வெளிப்படையாக திட்டக்கூடிய இடம் இது, சாட்டையடி கொடுக்கப்பட்ட இடம் இது. எத்தனையோ நிலைகள் தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்ட நிலையக்கூடிய உரை இது. இங்கே யாரும் இழந்தவங்க வந்து சித்த சபையில் இருக்க முடியாது, ஏன்னா வாய்க்குள்ளே சாட்டை இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எந்த நேரத்தில் எதை பிடுங்கி அடிப்பாங்கன்னு தெரியாது. இங்கே அத்தனை அடியும் அவர் வாங்கியிருக்கார், வாங்காமல் இங்கே வலம் வர முடியாது. இன்றைக்கி சொன்ன நிகழ்வு மாதிரி எத்தனையோ தருணங்களில் சீடர்கள் வந்து திட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க இங்கேருந்து. அதாவது உயர்வான இறை சிந்தனையோடு பேசிக்கிட்டு இருக்கல யாராச்சும் இகலோகத்தை சம்மந்தப்பட்டு அவங்க அதை பார்க்குற பார்வையை உணர்த்திடுவாங்க. இங்கே அவ்வளோ ஆற்றல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் வந்து உட்கார்தான்னா எதுக்கு உட்கார்தான், எப்படி உட்கார்தான், இவன் என்ன நிலைகளோடு இங்கே வந்து சிவசபைக்குள்ளே வாரான், யாராக இருந்தாலும் சரி, அது என்ன நிலைகளில் உள்ள மாந்தராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஜீவராசி வந்தால் கூட இது என்ன மனோநிலையில் உள்ளே வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கூடாத வல்லமையை வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே. அது சீடர்களும் வருங்காலத்தில் அத்தகைய ஆற்றல்களை பெறுவீங்க. எதுக்கு வாரான் அப்படி, நாயா யார் வாரா, நரியா யார் வாரா, காக்காவா யார் வாராங்க, குருவியா யார் வாராங்க, என்ன மனோநிலையில் என்னென்ன விலங்கியல் தன்மைகளை உள்ளுக்குள்ளே வச்சு மாந்தர்கள் வளம் வாராங்க, விஷப்பூச்சியா யார் வளம் வாராங்க, தோற்றத்தில் அகோரமாக இருந்தாலும் மனசம் எவ்வளோ அமைதியோடு வாராங்க, என்ன சரணாகதியோட வாராங்கன்னு பார்க்கக்கூடிய உயர்வான தளம் இது. சீடர்களோட மனநிலையை வந்து இயல்பில் பார்க்க முடியாட்டாலும் சூட்சமத்தில் இறைவன் காட்சி கொடுக்கின்ற அற்புதமான வரமருளிய சபையில்
பயணப்படணுங்கிறது லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. மன்னித்து அருளி, பார்த்தருளி, பார்க்காம அருளி, கொண்டருளி, கொல்லாமல் அருளி, இப்படி வழி நடத்தக்கூடிய அற்புதமான தலம் இது. அதில் 30 வருடங்கள் பயணப்பட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். அந்த விஷயங்களை பூர்த்தி செஞ்சு அற்புதமான இன்றைய தினத்தில் வந்து அது அகத்திய பெருமானே விரும்பி வேண்டி கொடுத்த அற்புதமான நாமம் இது. உள்ளுக்குள்ளே சூட்சமத்தில் அவர் வேண்டி நின்னாலும் நான் வேண்டி நின்னாலும் அகத்தியர் சிந்தக்குள்ளே போயிடுச்சு இன்றைக்கி. அது வந்து சிவசபையோட ஆற்றலை மகிமையை உன்னதை உயர்த்தி பிடிக்கின்றது. எங்கேயோ ஒரு பேர் வந்து ரொம்ப இடராக இருந்தது. சொல்லுறதுக்கு என்ன, அந்த பேர் வந்து பேருன்னா அது சம்மந்தம் இல்லாமல் சித்தர்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நாமத்தில் இருந்த போதுன்னு வந்து அம்மா அப்பா வச்ச பேரை பிரியமோட எல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு அழைச்ச பேரை மாற்றதுக்கு தகுதி நமக்கு இல்லை. அது இறைவன்கிட்டே கேட்டுருவோம், சித்தர்கிட்டே கேட்டுருவோம், அகத்தியர்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு நீண்ட நெடுங்காலமாக வைக்கப்பட்ட அற்புதமான அத்தகைய முறையீடை வந்து இன்றைக்கி அகத்திய பெருமான் பரிசீலனை பண்ணி அவர் நாமத்தையே வந்து கொடுத்ததுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சு அற்புதமாக இது போன்ற சீடர்களுக்கு இன்னும் வரும் காலங்களில் இவருக்கு வந்து அந்த ஒவ்வொரு நிலையில் அந்த சில விஷயங்களுக்காக கொடுக்கப்பட்டாலும் உயர்வாக இன்னும் சிவசபைக்கு பணியாற்றுகின்ற சீடர்களுக்கு உன்னதமாக தன்னை அர்ப்பணித்து தரணிக்கு தாரை வார்த்து இருக்கின்ற சீடர்களுக்கு எல்லாருக்குமே படிப்படியாக அந்த தகுதிகள் வரும்போது நாமங்களும் மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லி ஒவ்வொரு சித்தனோடையும் அது ஏற்கனவே சொன்னது தான், ஒவ்வொரு சித்தனோட ஆற்றலோடையும் வளம் வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு அதுக்கு தகுதியான நாமங்களை பிற்காலங்களில் அகத்திய பெருமானே சூடி மகிழ்வார். அது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக வரும் அப்படின்னு சொல்லி அந்த நாமம் வந்து பிரபஞ்சம் இருக்கந்தண்டி இருந்து அது இந்த ஜென்மத்தில் இந்த அழிவோடு போகக்கூடிய நிலை கிடையாது. ஒரு ஆளுக்கு நாமம் சொல்லிட்டு அது பிரபஞ்சம் இருக்கந்தண்டியும் சிவசபை இருக்கந்தண்டியும் வரலாற்றில் அந்த நாமமும் அந்த சீடரோட நாமமும் இருக்கும். அந்த நிலைக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி தன்னை இழந்து, தன் புகழ் இழந்து, தன் மரியாதை இழந்து, தன்னுடைய இன பந்துக்களோட வேற்றுமாற்று கருத்துக்களை எல்லாம் இழந்து சிவசபை கரம் பெற்றவங்களுக்கு அருமையான பரிசு காத்திருக்கு. அதுக்காண்டி அவங்கள விட்டுட்டு ஓடியாங்கன்னு யாரும் சொல்லலை. சபையை உயர்வான்னா முதல் இடத்துல சபையை வச்சு இகலோக வாழ்க்கையெல்லாம் அடுத்த நிலைகளில் வச்சு மனைவி மக்களையெல்லாம் அடுத்த நிலைகளில் வச்சு உயர்வான நிலைனா என்னது? சபைன்னா இறைவன் தான், வேறு யாரும் கிடையாது. இறைவன் ஆற்றக்கூடிய பணி தான் சபை, இறை சித்தர்கள் ஆற்றக்கூடிய பணி தான் சபை. பிறகு சபைன்னா வந்து உங்களை ஆசானை தூக்கி தலையில் வைக்க சொல்லலை. இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்ணும் பொண்ணும் இதெல்லாம் தூக்கி உங்கள் தலையில் வைக்காமல் நீங்கள் வந்து சபையோட மாண்பு மகத்துவம் அதனோட நோக்கம் உயர்வான நோக்கத்தை வந்து அதுக்கு ஆசானை பார்த்தா சபையை பார்க்க வேண்டாம், சபையை பார்த்தானா ஆசானை பார்க்க வேண்டாம்னா கொள்கைகளை சொல்லியிருக்காங்க. ஆசான் பயணப்படுகின்ற பயணத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சூடிக்கொள்ளணும். உங்கள் ஆடைகளை திறந்து அப்படிங்கிறத அகத்திய பெருமான் அழகாக சுட்டி காட்டினார். பிரபஞ்சத்துக்கு பணியாற்றக்கூடிய ஆடைகளை அந்த யூனிஃபார்மை எல்லோரும் போடணும். அது தன்னலமில்லாத யூனிஃபார்மு. நான் சித்தனாகணும், புத்தனை ஆகணும், ஞானி ஆகணும், மகான் ஆகணும்னு அதுக்குள்ளே தகுதிகள் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று இந்த வேலை அளவு ஊற்றின மாதிரி முதுகு கிடுத்து கிண்ணம் மண்டை எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு கொக்கியை போட்டு வச்சுக்கிட்டு சித்தன் ஆகணும்னா ஆக முடியாது, புத்தன் ஆகணும்னா ஆகணும், ஞானியா மகான்களா எந்த ஒரு நிலையும் இகலோகத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டு இருக்கும்போது அதான் சயின்ஸு. எல்லா விஷயங்களையும் நீர்த்து போக வைக்கும்போது எல்லாத்துக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு நிர்வன நிலை அப்படின்னா அம்மன நிலை அப்படிங்கிறது வந்து மனம் வந்து அம்மனம் ஆக வேண்டாம் மாதிரில இது ஒரு சீடன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சில பேர் அம்மனமாக அலைதாங்க. அதெல்லாம் இங்கே ஏற்றுக்கொள்ள விஷயங்கள் கிடையாது. அம்மனம் வந்து அம்மனமானால் என் மனம் கொள்ளலாம், எல்லா மனமும் வந்து அந்த சிவனை மனம் கொள்ளும் அப்படிங்கிறத சித்த மனம் கொள்ளும் அப்படிங்கிறத சொல்லி எல்லாம் புருஷன் மனைவி கணவன் இகலோகத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா குழந்தைகள் எல்லா விஷயங்களையும் இருந்து அம்மனமாகக்கூடிய ஒரு நிலை இருந்து அவங்களுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்து தாமரைகளை நீர் போல பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் கேட்டும் கேட்காமல் என்ன உண்டும் உண்ணாமல் இருந்தும் இருக்காமல் அப்படி நிலை இருந்து உயர்வாக வந்து நீங்கள் பயணப்படணும். அதான் உயர் சபையினோட அவன் இப்போ வந்து அதை ரொம்ப சாட்டை எடியாக கொடுக்க ஆரம்பித்தாச்சு. வந்து கஷ்டம் நஷ்டம்னு வரதவங்க வந்து அந்த விஷயங்களை போக்குங்க, அது ஒரு நிலை கொண்ட பயணம் இது. ஆனால் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றணும், உயர்வாக சீடர்களாக இருக்கணும், உன்னதமான சீடர்களாக இருக்கணும், உயர் சபையின் அதை பரவா நிலையை பெறணும், சச்சித் ஆனந்த நிலையை பெறணும்,
அது சித்த நிலையை பெறணும், சிவநிலைக்கு உயரணும், அதுக்கும் அடுத்த நிலைக்கெல்லாம் பயணப்படணும்னு நினைக்கிறவங்க இந்த சபையில் வந்து பயணப்படும் போது சாட்டை அடிகள் விழும், எல்லா அடிகள் விழும், எல்லா விஷயங்களுக்கும் உட்பட்டு தன்னுடைய நாமம் வந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. இவர் நாமம் வந்து மறைச்சி வைக்கப்பட்டது ரொம்ப நாளாக வந்து அது உயர் சூட்சமத்தில் ஒரு ஆய்வுக்காக கூட மறைக்க வைத்திருக்கலாம் சித்தர்கள். ஏன்னா மறைக்க வைக்கப்பட்டது நூல் தாங்கும் சீடர்கள் அப்படிங்கிற விஷயங்கள் தான். ஏன்னா அந்த நாமத்தை சில நாமங்கள் சொல்ல முடியாது. அதனால் அது உகந்ததாக சில நேரங்களில் இல்லாத பட்சத்தில் வந்து அந்த நாமங்களை இருந்தாலும் கூட அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு வலம் வந்த தன்மைக்காக அகத்திய பெருமான் நாமத்தையே இன்றைக்கி வந்து சூடி மகிழ்ந்திருக்காரு. அதுக்கு மேலே ஒரு பரிசு எங்கேயும் கிடையாது. நாங்கள் கூட அகத்தியன் தாசன் பித்தன் அது மாதிரி நேசன் அப்படின்னு வைக்கணுன்னு தான் எனக்கு சிந்தைக்குள்ளே இருந்து சொன்னது. ஆனால் அகத்தியன் அப்படிங்கிற நாமத்தை அற்புதமாக கொடுத்ததுக்கு அகத்திய பெருமானுக்கு நன்றி கூடி, கணங்களுக்கெல்லாம் நன்றி கூறி, உயர்வான சபைக்கு வந்து பணியாற்றும் போது சித்தர்கள் என்ன மனோநிலையில் இருக்காங்களோ, தேவர்கள் என்ன மனோநிலையில் இருக்காங்களோ, அன்னையர்கள் என்ன மனநிலையில் இருக்காங்களோ, அவங்களாம் தன்னை மறந்த நிலை, தன்னை இழந்த நிலை, தரணி வாழ தன்னை தாரை வார்த்து தரணியாக அமர்ந்த நிலை அப்படிங்கிறத யாவரும் புரிஞ்சு பிரபஞ்சமாக அமரணும்னா பிரபஞ்சத்தோடு இணையணும், பிரபஞ்சத்தோடு இணையணும்னா இயற்கையோடு இணையணும், இயற்கையோடு இணையணும்னா இயற்கைக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும், இயற்கைக்கு உறுதுணையாக இருக்கிறதானா இயற்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அதோட தன்மை நம்மகிட்ட வரணும். இயற்கை வழங்கிக்கிட்டே இருக்குது, பிரபஞ்சம் வழங்கிக்கிட்டே இருக்குது, பஞ்சபூதங்கள் தான் இயற்கை. அது என்ன செய்யுது? தன்னை தாரை வார்த்துக்கிட்டே இருக்குது, எல்லா நிலைகளையும் தாரை வார்க்கு, இமைப்பொழுதும் தேரவாய்க்கு, நொடிப்பொழுதும் தேரவாய்க்கு. அதற்கு தூக்கங்கிறதே கிடையாது. நீங்கள் தூங்குறதுக்கு கூட அதை தன்னை தாரை வார்த்து கொடுக்கு. மண்ணாக இருந்து அது பொருளாக இருந்து எல்லா விஷயங்களும் காற்றாக இருந்து நீராக இருந்து வெப்பமாக இருந்து நீங்கள் தூங்கும்போது தன்னை அறைந்து தன்னை இழந்து நிற்கக்கூடிய தகனம் செய்த நிலை வரைக்கும் கூட அது துணை வருது அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் இகலோகத்தில் இருந்து அகலோகத்துக்கு பயணம், அந்த அற்புதமான தேவலோகத்துக்கு பயணப்படுறதுக்கும் இயற்கை துணையாக இருக்குது. இப்போ எப்போ பார்த்தாலும் வாரி வழங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம வழங்கினாத்தான் அது உயிரோடு இருக்க முடியும். நம்மளோட தியாக நிலைகள், நம்ம சொல்லக்கூடிய தர்ம சிந்தனை எல்லாம் தான் அமீர்பாகமாக தேவலோகத்துக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க ஒரு கருத்து. அதே மாதிரி பஞ்சபூதங்களும் இறைவன் கொடுத்த அந்த அனுகிரகத்தால் உணரப்பட்ட பஞ்சபூதங்களோட புண்ணிய நிலைகளும் அற்புதமான தர்ம சிந்தையினாலும் அந்த அற்புதமான தன்னை இழக்கக்கூடிய ஒரு நிலையினாலும் தியாக நிலையினாலுமே பஞ்சபூதங்கள் இயங்குது. அதுக்குள்ளே இறை இருக்குது. அந்த இறைத்தன்மை அழிஞ்சு போகாமல் இருக்கணும், இறைவனோட ஆற்றல் குறைஞ்சி போகாமல் இருக்கணும். கலியுகம் மாறி தர்மயுகம் வளரணும். இந்த பூலோகம் வந்து உயிர்ப்புடன் இருக்கணும்னா எல்லாரும் வந்து வாங்கினதை கடனை திருப்பி அடைக்கணும். வழங்கும் நிலையாக இருக்கும்போது வழங்கி கொண்டே இருக்க வேண்டும். கொடுக்க நிலை உனக்கு வரும்போது நீ கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அருளும் நிலையாக நீ இருக்கும்போது நீ அருளிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படிங்கிற உயர்வான கொடுத்தல் மட்டும்தான் இங்கே உயர்வு, மற்ற எதுவும் உயர்வு இல்லை அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க, எடுத்துக்கிட்டே இருங்க. எடுக்கிற இடத்துல வைக்கப்படும், கொடுக்கிற இடத்துக்கு கொடுக்கப்படும். இறைக்கிற நீர் வந்து நிறையும் அப்படிங்கிறத சொல்லி, இறைக்கும் கிணறே நிறையும், இறைக்கும் கேணியே நிறையும், எல்லா விஷயங்களும் எடுக்கத்தான் சுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லி, ஸ்டாக் வச்சுருந்தா கெட்டு போயிடும். அதாவது இருப்பு வைக்கும் தானியங்களில் இருந்து எல்லா பொருட்களுமே கெட்டு போயிடும் அப்படிங்கிறத உயர்வாக சொல்லி, எல்லாமே சுழல வேண்டும், எல்லாமே சுழல வேண்டும். சுற்றி சூழ்ந்து வரும்போது தான் மனுஷன் கூட உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தா நோய்வாய்ப்பட்டு போயிடுது, பஞ்சபூதங்களும் அடங்கிடுது. அப்போ அந்த தேகம் வந்து என்னது ஃபிசிக்கலாக வந்து அது நோய்வாய்ப்பட்டு போகுது. அதான் இயக்கம் வந்து எப்போவுமே இயங்கிட்டே இருக்கணும், கொடுக்கும் தன்மை எப்பவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி, கொடுத்தல் ஒன்றே, எதிர்பாராமல் கொடுத்தல் ஒன்றே சபையின் லட்சியம்னு சொல்லி, கொடுக்கும்போது உங்கள் சந்ததியருக்கெல்லாம் இயற்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும், பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொடுக்காமல் எங்கே ஓட்டு வச்சுருந்தாலும் சரி அது எடுக்கப்படும் பிரபஞ்சத்தில் இருந்து அப்படிங்கிறத சொல்லி, எந்த ஸ்வீட்ஸ் பேங்கில் போய் போட்டு வச்சாலும் சரி, நீங்கள் எங்கே பாதாளத்தில் மண் களையம் தோண்டி அதுக்குள்ளே புதைச்சி வச்ச புதையெல்லாம் இப்போ எடுக்காங்க. பார்க்கையெல்லாம் யாருக்கு பயன்பட்டது? பிரபஞ்சம்தான் அதை புண்ணியம் செஞ்சவன் தான் அதை எடுக்கான். யார் புண்ணியம் செய்கிறாங்களோ, எதிர்பார்த்து நிலை இல்லாமல் தன் நாமம் வெளியே வராட்டையாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சிவசபைக்கு வந்து இணையதவங்களுக்கு தான் நாமம் சூட்டப்படும். என் பேர் வரணும்னு இங்கே யார் பேரும் சபையில் எழுதி வச்சுருக்கா? சித்த சபையில்
கிடையாது. ஏன்னா பேருக்காண்டி வர்றதவங்க இங்கே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. பேருக்காண்டி வர்றவன் பேருக்காக இருந்துட்டு பேருக்காண்டி போயிடுவான். பேர் வேண்டாம், எனக்கு இடம் வேண்டாம், தலை வேண்டாம், ஆசனம் வேண்டாம், எனக்கு அதிகாரம் வேண்டாம் அப்படிங்கிற நிலையில் வர்றவங்களுக்கு எல்லா விஷயங்களும் இங்கே அருளப்படுது. அப்படி எல்லாத்தையும் திறந்தவனுக்கு நடிக்கிறவனுக்கு கிடையாது, உண்மையிலே திறந்தவனுக்கு உண்மையாக உயர்வாக கட்டாயம் கொடுக்கப்படும். அது வந்து இறைவன் வைக்கக்கூடிய பரீட்சை. அதில் இது ஒரு முதல் படி. இது ஒரு நாமத்தை கொடுக்குறது ஒரு முதல் படி. இதே இறுதிப்படியாகவும் இல்லை, எல்லோரும் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்கு தகுதியாக அந்த நபர் நடக்கும்போது, இன்னும் வழி வழியாக நடந்தும்போது, இன்னும் பிரபஞ்சத்துக்கு செய்யும்போது, இப்போ இன்னும் எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வழி வழியாக வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் அமர வச்சு அழகு பார்க்கப்படுவாங்க. அருணூமம் அகத்தியர் திருவாயில சூட்டப்படுவாங்க. பெரிய பெரிய சித்தர்களோட நாமங்கள்லாம் சிவசபை சீடர்களுக்கு ஆற்றலும் வழங்கப்பட இருக்குது. அற்புதமான நூல் வந்து உலகத்திலே எங்கேயுமே இல்லாத நூல் பரிசாக கொடுக்கப்பட இருக்குது அப்படிங்கிறத சொல்லி ஒரு சிற்றுரை மூலம் ஒரு சீர் மிகுந்த அற்புதமான உயர் தருணம் நிகழ்ந்த அற்புதமான தருணம் அதிலே அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து, அதாவது சிவசபை தொடர்பாளர்கள் யாவலும் மகிழ்வுற வலியுறுத்தி அற்புதமாக அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தேவலோக சிவமகா சித்த சபையில் இணையிற பாக்கியம் வந்து லேசுப்பட்ட பாக்கியம் கிடையாது. பொண்ணும் கொடுத்தா கிடைக்காது, பொருள் கொடுத்தா கிடைக்காது, எது கொடுத்தாலும் கிடைக்காது. தன்னை இழந்த நிலைக்கு, தன்னை தாரை வார்த்த நிலைக்குத்தான் இங்கே வந்து எல்லா விதமான தகுதிகளும் உண்டு. எனக்கு கொடுத்தா சரின்னு வாங்கிட்டு போயிட்டு வான்னு அனுப்பி வைக்கக்கூடிய இடம் மட்டும்தான். என்ன கொடுத்தெல்லாம் இங்கே பெரிய ஆளாக ஆக முடியாது, மரியாதை கொடுக்க முடியாது. உயர்வான அடி இதில் ஆள் மனசில் இருந்து கொடுக்கணும். இது உயர்வடையட்டும், உன்னதமடையட்டும், உத்தமம் அடையட்டும், 4 பேருக்கு பயன்படுத்தும், 4 பேருக்கு தாக சாந்தியாக இருக்கட்டும், பசி சாந்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, மன சாந்தியாக இருக்கட்டும், நிழல் சாந்தியாக இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்கப்படுற விஷயங்கள் ஃபுல்லாக பிரபஞ்சங்களை கல்வெட்டில் எழுதப்படுது. தன் நிலையை போய்க்கணும், என் நிலையை போய்க்கணும், அது கொடுத்தேன் இது கொடுத்தேங்கிறதெல்லாம் அது வந்து நீங்கள் கடன் கொடுத்ததுக்கு கொடுத்த படங்களில் வச்சு அதை வந்து சரி செய்யப்படும், கணக்கு சரி செய்யப்படும். உனக்கு கொடுத்ததுக்கு கொடுத்தாச்சு போ, அவ்வளோதான் அப்படின்னு. எப்போ வந்து கொடுக்காததுக்கு ஒருத்தன் கொடுக்கும்போது தன்னையே கொடுக்கக்கூடிய சபை இது. அடிபணிஞ்சு நிற்கிறவங்க திருவடியை வருடி நிற்கக்கூடிய அற்புதமான தலம் இது. சிவமே அடிபணிவார் அப்படிங்கிற அவருக்கு மேலே யார் இருக்கா? அகத்தியர் படிபணிஞ்சு நின்று வரலாறை பார்த்துருக்கிய சிவமும் வணங்கி நிற்கக்கூடிய இடம் இது. சீற்றம் மிகுந்த சிவம் வந்து அன்பாக பேசக்கூடிய அற்புதமான தலம் இது. வரும் காலங்களில் நான் வரக்கூடிய உயர் நூல்களெல்லாம் வந்து சிரித்து மகிழ்ந்து ஒன்றோட ஒன்று உலாவி இருந்து பேசக்கூடிய தருணங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நூலில் ஏன் கூட நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. வருங்காலங்களில் நூல் எல்லைகள் தோறும் பெருக்கெடுத்து அற்புதமான இறைவனும் சித்தர்களும் மனிதனும் ஒன்றா கலக்கின்ற அற்புதமான தர்ம யுகம் மலரப்போகுது. அது இந்த சபையால் மட்டுமே தான் முடியும் அப்படின்னு சொல்லி நூல் வாயிலாகத்தான் சித்தர்கள் தேவர்கள் பேசுவாங்க. அது ஓலை சுவடிகளாக இருந்தபோதும் அற்புதமான இத்தகைய உணர்வு மிக்க மாந்தர்களுடன் அற்புதமான அத்தனை நிலைக்குள்ளே சென்று நேருக்கு நேராக அமர்ந்து அலா உலாவி உணவுண்டு அற்புதமாக பானம் அருந்தி மகிழ்ந்திருந்து கூடியிருந்து ஒன்றா இருந்து ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு வரப்போகுது. அங்கே ரெண்டு நாட்கள் கூட இருக்க போகிறாங்க சித்தர்களும் தேவர்களும். அந்த பொதிய எல்லையாகிய குற்றால சூழலில் அற்புதமான அந்த இயற்கை கொஞ்சம் அற்புதமான தலம் அதிலே வணங்கி நிற்கின்ற, பணிஞ்சு நிற்கின்ற, நம்பி நிற்கின்ற, நாடி வருகின்ற உயர் சீடர்கள்னு சொல்லப்படுதுன்னா அவங்க வந்து உயர்வான சீடர்னால் உயரத்தில் இருக்கிறவங்க கிடையாது, பொருளாதாரத்தில் மேம்பட்டவங்க கிடையாது, பதவி பகட்டில் இருக்கிறவங்க. உயர்வானவங்க அடிபணிவு சரணாகதி கொண்ட எச்சீடர்களும் உயர்ந்த சீடர்களே அப்படிங்கிறத சொல்லி யாவரும் அன்னைக்கு வந்து மகிழ்ந்திருங்க. எல்லாரும் இந்த பறைசாற்று நிலைகளில் கேட்கக்கூடிய சீடர்கள் முடிந்த மட்டும் சிவசபையோட அந்த அருள் வளையத்துக்குள்ளே சிவசித்த மகா வளையத்துக்குள்ளே அன்னைக்கு வந்து கலந்து கொள்ள பாருங்கள். அற்புதமான பயணம். அது மாதிரி வருடங்கள் அந்த பயணம் தொடரும்னு சொல்லி இது மாதிரி அற்புதமான நிகழ்வுகளும் நடந்தேறும்னு சொல்லி ஓம் அகதீஷாயன் அகதிய பெருமானுக்கு நன்றி கூடி அற்புதமாக அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக.